பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்க்கை நீங்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளை வசனத்து மூலியமாய் வார்த்தை மூலியமாக பேசி கொண்டுறார். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாதபடிக்கு வாழ்க்கை இருளடைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் இந்த வசனத்து மூலிமா உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்குற இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய குடும்பத்தில் இருள் என்றால் லைட் ஆஃப் பண்ணது அந்த இருள் இல்லைங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற பாவமான இருள், பாவ காரியங்கள் ஒரு இருள் என்று சொல்லுகிறார். அக்கிரமம் செய்வது ஒரு இருள் என்று சொல்லுகிறார். ஒருத்தரை குரங்கூறுவது இருள் என்று சொல்லுகிறார். ஒருத்தரை மோசடி பண்ணுவது இருள் என்று சொல்லுகிறார். அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கி கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தது போல உங்கள் வாழ்க்கையை ஒளியாய் பிரகாசிக்கும்படியாய் சமாதான சந்தோஷம் குடும்பத்தில் வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறாருங்க. அதுக்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டானது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் அற்புதமான ஒளியாக இயேசு கிறிஸ்து வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லா இருளிலிருந்து நீக்கும்படியாய் கர்த்தர் பெரிய அற்புத அடையாளங்களை செய்யும்படியாய் இந்த நாளில் இந்த வார்த்தை மூலிமா வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.